வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையின் புதிய கூட்டத்தொடர் சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கியது. கூட்டத்தொடரின் முதல் நாளில் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் உரையாற்றினார். தனது உரையில் தமிழக அரசின் பல்வேறு திட்டங்கள், கல்வி, சுகாதாரம், தொழில் வளர்ச்சி மற்றும் சமூக நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக பேசினார். குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையில் உள்ள மும்மொழிக் கொள்கைக்கு தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் என்றும், இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்றும் கூறப்பட்டது. மேலும் தமிழ் மொழியின் பயன்பாட்டை அரசு அலுவலகங்கள் மற்றும் நீதித்துறையில் அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மாநிலத்தின் பொருளாதார நிலை, கடன் சுமை, விவசாயம், குடிநீர் திட்டங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் போன்ற முக்கிய விஷயங்களும் உரையில் இடம்பெற்றன. தமிழக வளர்ச்சிக்காக பல புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டது. இந்த கூட்டத்தொடரில் 2026 முதல் 27ஆம் ஆண்டுக்கான முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. எனவே அடுத்த சில நாட்களில் புதிய அறிவிப்புகள், நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய விவாதங்கள் இடம்பெற வாய்ப்புள்ளது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதும் உறுப்பினர்கள் விவாதிக்க உள்ளனர். ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் பல்வேறு பொதுமக்கள் பிரச்சினைகளை சட்டப்பேரவையில் எழுப்ப உள்ளதால் இந்த கூட்டத்தொடர் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதுதான் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தின் முக்கிய தகவல்கள். மேலும் புதிய அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.